கமிங் கமிங் சைலண்ட். அந்த சைடுல நீங்க ஏன்டா சத்தம் போடுறீங்க? மாட்டிக்கிருவோம்டா. அப்பல 4 நாளா வாட்டிருக்கேன்னு வச்ச இடத்துல இருக்கு. வீட்டுக்காரன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியல. அவன் வாரதுக்குள்ள நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி இது நம்ம வீடு. ஓபன் தி டோர். நோ நோ. நீ திறக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரன் வந்துட போறான்டா. ஸ்லோலி ஓபன். அலிபாபா கோயிலுக்குள்ள போறது மாதிரி நம்ம டீம் ஓபனர் செம ஸ்மார்ட் சூப்பர். இன்னைக்கு நல்ல வேட்டதே. டேய் கருப்பா லைட்ட போடுறா. லைட்ட போடுறா. போட்டுட்டேன்டா. நினைச்சதெல்லாம் இங்கதான்டா இருக்கு. கடவுளே கடவுளே எவ்வளவு சூப்பர். இதோ பாருடா பழம் முட்டை. டேய் கறி கூட இருக்குடா. ஃபாரின் சரக்கு கூட இருக்குடா. ஒரே குஜால் தான்டா இன்னைக்கு. சுத்தோ சோறு விடுமுடா. கண்ட இடத்துல கை வச்சிருப்பிய. முதல்ல வெந்நீர்ல குளிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சமைக்கிறோம். டேய் கருப்பனுக்கு ஒரு ஓ போடுங்க. எல்லா ஆம்பளை நைட்டியா அவங்க எடுத்து போட்டு போயிட்டாங்க. கடைசியில பொம்பளை போடுற நைட்டி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது அசினு போட்டதோ இல்ல நமிதா போட்டதோ. அலாதீன் அற்புத விளக்குல நம்ம ரஜினி போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரேய அடிப்போம். நாத்த நாறுது. ஒருவேளை கொசு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயா இருக்குமோ? ஃபாரின் ஃபாரின் தான். லோக்கல் லோக்கல் தான்டா. கரெக்ட் மச்சி. சாப்பிடலாமா மச்சி? சப 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 ரே சப சப ரே சப சப போறே. டேய் சப போறே. சாப்பிடு. நீ சாப்பிடுறே. நிறுத்துடா. இன்று எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. ஏய் ஸ்பூன்ல சாப்பிடுறா. ஏன்டா? சுத்தம் சுகாதாரம்னு சொன்னியாடா. ஏய், பூனை கழுவிட்டு எவன் வேணாலும் சாப்பிடலாம். என் கையை கழுவிட்டு எவனும் சாப்பிட முடியுமா? ஓகே ஓகே. நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக உள்ளதால் தயவு செய்து மீண்டும் முயற்சி செய்யவும். நன்றி வணக்கம். உனக்கு கூட மூளை இருக்கடா. யாரோ சாவி போட்டு கதவை திறக்கிற மாதிரியா இருக்குடா. யார் இவனுங்க? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி போனானுங்க? டேய் எந்திரே. டேய் தொந்தரவு பண்ணாதீங்க. இவன் பாடி போச்சு போல இருக்குடா. வேற வேற நாளைக்கு கண்ண மீட் பண்ணுவோம். குரட்டு சத்தம் கேக்குது. யார் அவன் சேர்ல தூங்கிட்டு இருக்குது? சிக்கன், மட்டன், முட்டை, சாத்துக்குடி. அட பாவிகளா, 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டீங்களா? நாளைக்கு பாக்ஸிங் ட்ரைனிங் போகும்போது நான் எதனா தின்னுட்டு போவேன். டேய் யாரா நீ? டேய் பாக்ஸர் வீட்டுக்குள்ளே பூந்து திருடி தின்னுட்டீங்களே உன்னை. ஐஸ்வர்யா ராய் நான்ல வந்து பாக்ஸர் தீவனத்தை தின்னுட்டியா? கருப்பு என்னானாலும் நம்மளுக்கு தெரியும்டா. விடுறா. ஆமா மச்சான். எங்க இருப்பான்? டேய் இங்க கேட்ட குரல் மாதிரி இருக்குல்ல. எங்க இருக்குடா? பாக்கெட்ல அந்த சவுண்ட். டேய் இந்த கோணில இருந்து சத்தம் வருதுடா. டேய் பாடி இங்க இருக்குடா. பாரா பாரா. டேய் மெதுவாடா. டேய் தலை தொங்கிர போகுதுடா. ஊரா சீக்கிரம் ஊரா. ஏய் மெதுவா மெதுவா. என்னடா ஆச்சு? பாக்ஸரிய பாடி மொத்தத்தை பஞ்சராக்கி பார்சல் பண்ணி சாக்குல கட்டிட்டு போயிட்டான்டா. சரி சரி
எழுந்து நில்லு. ஏண்டா நான் வச்சுக்கிட்டு கீழே ஒட்டு துணி இல்லாம இருக்கேன்டா. யாராச்சும் துண்டு நடத்தாது கொடுக்கடா. விடுறா நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் தானே. ஃபீல் பண்ணாதடா. வலிக்குதாடா? கருப்பு பாவம். வண்டியை நிப்பாட்டுங்க. நிறுத்து. ஸ்டாப். இறங்கல. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? திருச்சியில இருந்து வரேன். பவன் தாஸ். அப்படியா? சரி நீங்க போங்க சார். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் இவர் திருச்சியில பெரிய விஐபி. டேய் அண்ணா, இந்த ஏரியால ஒரே இடம் பாக்கி இல்லாம தேடுங்கடா. ஓகேடா. நீ அந்த பக்கம் போய் பாரு. வா. நல்லா பாரு. ஏய், இங்க என்னடா பாக்குற? அங்க போடா. உள்ள தேடு. எவ்வளவு பாரு. சீக்கிரம் அந்த பக்கம் போடா. ஏய், சுத்தி பாருடா. ஏய், அந்த பக்கம் பாரு. பாரு. இந்த பக்கம் பாரு. எல்லா இடத்துல பாருடா. சீக்கிரம் போங்க. மாட்டா துண்டு துண்டா வெட்டறா. யாருலண்ணா? பாத்தியா? அண்ணா, எல்லா இடம் தேடி பார்த்துறேன். எங்க இல்லண்ணா? வண்டியில இருங்க. ரொம்ப சாரி. எதுக்கு? என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. யார் அவங்க? எதுக்கு ஒண்ணு துரத்துறாங்க? எனக்கு சொந்த ஊர் திருச்சி. சமூகத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நான், எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி தான் உலகம்னு இருந்தோம். குடு. ஏய், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. இந்த வயசுல கல்யாண மாலை பார்த்து என்ன பண்ண போற? வீட்ல வயசுக்கு வந்த 2 கழுதைங்களை வச்சிருக்கேன்ல. இப்பத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்காவது நல்ல பையன் கிடைப்பான்.
அம்மா கொஞ்ச நாளைக்கு சைட் அடிச்சுட்டு ஜாலியா திரியிறோம். சரி. அது பொறுக்கலையா உனக்கு? சரி சரி அக்கா சைட்னா என்னக்கா? கம்ப்யூட்டர்லயே பையால வர கார்த்தி ஸ்டைல பார்த்து ஜொல்ல விடுறியே, அது பேரு தான் சைட். நீ கூட தான் சூர்யா ஸ்டில்ல ப்ராஜெக்ட் நோட்ல ஒட்டி வச்சிருக்க. நாங்க ஏதாவது கேட்டோமா? அக்கா தங்கச்சிங்க பேசுற பேச்சா இது? சும்மா இருமா. நீ கூட தான் சின்ன வயசுல சிவகுமார் போட்டோவை ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ உன் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ. அவரு எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரும் ஜெயசித்ரா ஜெயமாலி போட்டோல வச்சுக்கிட்டு சுத்தினதெல்லாம் எங்க கிட்டயும் சொல்லிட்டாரு. வெக்கங்கட்ட அப்ப விவசாய இல்லாத பொண்ணுங்க. இத பாரு, பசங்களை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாதான் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும். கரெக்ட். 2 ஜெனரேஷனா நம்ம ஃபேமிலி சிவகுமார் ஃபேமிலிய சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த விஷயம் நமக்கு தெரியும், ஆனா அவருக்கு தெரியாது. இந்தம்மா சாப்பிடு, நீ கேட்ட ஐஸ்கிரீம். இந்தம்மா. எனக்கு கசாட்டா தான் பிடிக்கும் தெரியும்ல. எப்பவுமே நீங்க இப்படிதான். அவதான் உங்களுக்கு செல்லம். இத பாருமா, இன்னைக்கு நீ இத சாப்பிடு, நாளைக்கு உனக்கு நான் பிடிச்சத வாங்கிட்டு வரேன். ஓகேவா? போங்க. ஓகே. அவளுக்கு தேடி வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கும் 4 கடையில தேடி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் என்ன அவளுக்கு மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்தேன்? ஐஸ்கிரீம் தானேமா வாங்கிட்டு வந்தேன். போப்பா. இந்தா உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நீயே வாங்கி சாப்பிடு. ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. ஏண்டி, நான் BMW வாங்க சொன்னேன், ஐஸ்கிரீம் தானே. நினைத்ததை நடத்தியே முடி போடி. ஆஹா டார்லிங், ஐஸ்கிரீம் கோன்ல இருந்ததை விட ஓ கண்ணத்துல ரொம்பவே அழகா இருக்கு. போங்க. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே. தெரியும்டி, என்கிட்ட வெறும் 200 rupees தான் இருக்கு. அத வச்சு என்ன பண்ண முடியும்? ஏய் கவலைப்படாத, நான் என் சேவிங்ஸ் வச்சு gift வாங்கிட்டேன். அடி பாவி, என்னையும் ஓவர்டேக் பண்ணிட்டேடி. ஃபீல் பண்ணாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துடலாம். தேங்க்ஸ் டி. அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, அம்மா. என்ன எங்களை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கப்பல்ஸ் சேர்ந்து நில்லுங்க. ஓகே. நாங்க ஒரு gift கொடுக்க ஓ போறோம். தேங்க் யூ. அந்த மல்லிப்பூ எடு. வாவ், செயின் பாத்தியா? நல்லா இருக்குல்ல? உங்க கல்யாணத்துக்கு நீங்க எங்களை கூப்பிடல, அதனால இப்போ அம்மா கழுத்துல நீங்களும் உங்க கழுத்துல அம்மாவும் இந்த மாலைய போடணும். நாங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். வெரி குட். ஒரு மினி மேரேஜே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. Many more happy returns of the day. தேங்க் யூ. அப்பா, செயின் எடுத்து போடுங்க. ஏம்மா, உங்க அம்மா கழுத்துல ஏற்கனவே ஒரு தடவை தாலி கட்டினதுக்கு நான் ஏதோ ட்ரெயின்ல செயினை இழுத்தவ மாதிரி மாசம் மாசம் ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப இது தேவையா? ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி, ஓகே ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் ஒரு வடை பாயசத்தோட சூப்பர் சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகேவா? Okay, no. நல்ல நாளாதுமா வடை பாயாசம்னு அபசகுணமா பேசிக்கிட்டு. நான் இன்னைக்கு ராஜ்கிரண் ஸ்டைல்ல எலும்பு கடிக்கணும். மட்டன் பிரியாணி சாப்பிடணும். ஐ வாண்ட் மட்டன். அதெல்லாம் இன்னைக்கு வேணாண்டி கவிதா. எனக்கு இன்னைக்கு தான் வேணும். நான் மட்டன் சாப்பிட்டே ஆகணும், இல்லனா சாப்பிடவே மாட்டேன். அடப்பிடிக்காத, நாம எல்லாரும் சேர்ந்து போய் வெஜிடேரியனே சாப்பிடலாம்ப்பா. நோ, உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடு. எனக்கு மட்டன் தான் வேணும், இல்லனா நாள் முழுக்க நான் பட்னி தான். என்னம்மா நல்ல நாள் அதுவுமா போய் பட்னி கிட்னின்னு சொல்லிக்கிட்டு? உனக்கு பிரியாணி தானே வேணும், நான் போய் மட்டன் வாங்கிட்டு வரேன். அம்மா உனக்கு சூப்பரா பிரியாணி செஞ்சு தருவா. ஓகேவா? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். வேண்டாம்மா, ஹோட்டல்ல ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்ச கறியை தான் கொடுப்பான். அது நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். நான் போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? இந்த குழந்தைகளை பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன். எஸ். வா. அம்மா, இது யாரு? கால் டாக்ஸி ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யறவங்க. வணக்கம் ஆண்டி. உன் பேருமா? ஆண்டி ஸ்ருதி. ஒரு சின்ன பிரச்சனையில இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கினா பாதுகாப்பா இருக்காதுன்னு அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் இங்க தங்கலாம் இல்லம்மா? சரி. வா. ஹாய் ஸ்ருதி.
ஸ்ருதி. ஹாய் முத்துக்குமார் சிஸ்டர். ஜி கௌசல்யா. இவன் என்ன செல்லம்மா கவ்வன்னு கூப்பிடுவான். அதே மாதிரி அம்மா என்ன கோவமா மாடுன்னு கூப்பிடுவாங்க. இவன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒபாமா வெர்சஸ் ஒசாமா பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா பிரச்சனை, வெஸ்ட் ஈஸ்ட் இந்தியால மாவோயிஸ்ட் பிரச்சனை, ஜம்மு காஷ்மீர்ல டெரரிஸ்ட் பிரச்சனை. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட பிரச்சனையா? ஏய் என்னடி சொல்லிட்டு போனா? அம்மா அது வந்து அது வந்துமா. வேண்டாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம். இந்த மாதிரி நிலைமையில அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. வா. எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க? ஏய், உன் ஃப்ளாஷ்பேக்கை 30 நிமிஷம் என்கிட்ட சொன்னேன். ஆனா 3 செகண்ட்ல அவங்க கிட்ட சொன்னதும் ரியாக்ஷனே மாறுது. சொல்லட்டுமா? நான் கர்ப்பமா இருக்கேன். அதுக்கு நீதான் காரணம்னு சொன்ன. ஐயோ, அப்படி வேற சொல்லிருக்கியா? சரி விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ அம்மா வலிக்குது, மெல்லமா தான் வாருங்களேன். யார் மேல உள்ள கோவத்தையும் என் மேல காட்டுறீங்க? சத்தியமா என் புள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டான். சத்தியமா அவன் தான் இந்த தப்பா பண்ணிருப்பான். ஏய், அவ கர்ப்பமா இருக்கேன்னு தானே சொன்னா. அதுக்கு காரணம் என் புள்ள. நான் சொன்னா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் ஸ்கேன் சொல்லும், அததான் நீங்க நம்புவீங்க. நீ அம்மா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? பரவாயில்ல ஆண்டி. அப்புறம் ஸ்ருதி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க ஆண்டி. உன் கர்ப்பத்துக்கு ஏன் புள்ள காரணம் இல்லையே? நான் கர்ப்பமே இல்ல ஆண்டி. அப்புறம் எப்படி உங்க புள்ள காரணமாவாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல அது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ, மலேசியால இருந்தா? சொல்லுப்பா. என்னது, டாலர் அனுப்ப போறியா? சரி அனுப்பு. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? பிசினஸ் டீலிங், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதப்பா. எக்ஸ்போர்ட் பண்ணிடலப்பா. எல்லாத்தையும் ஷிப்ல. ஏப்பா வண்டியை நிறுத்திட்டு என்னாச்சு? வண்டி நகரம் சார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த மெக்கானிக் முருகனை கூப்பிடுங்க. ஆமா, இதுக்கு மட்டும் அவனை கூப்பிடு. மித்த விஷயத்துக்கு அவனை மறந்துரு. முருகா, முருகா, கெடுங்க அந்த ஸ்பேனர்.